திருவாளர் ஜோர்ஜ் அருளானந்தம் அவர்களின் மண்ணும் மனிதர்களும் சிறுகதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொழில் ரீதியாக திரு ஜோர்ஜ் அருளானந்தம் அவர்கள் ஒரு தலை சிறந்த பொறியியலாளர் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். நாம் வாழும் இந்நாட்டில் அவரும் நாம் வந்தோமா, இருந்தோமா, நமது பிள்ளைகளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தோமா என்று எல்லோரையும் போல இறந்துவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு சிந்திக்கவில்லை. தாம் உயர்ந்தால் மட்டும் போதாது, எமது இனம், மொழி, தான் சார்ந்த சமூகம் மட்டுமல்லாது நாம் வாழும் இந்நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தன்னால் என்ற சேவைகளை வழங்க வேண்டும் என்ற அவாவோடு செயலாற்றி அதில் வெற்றியும் கண்ட ஒரு மனிதராக நாம் மனக்கண் முன் நிற்கின்றார். உங்களுடைய கரங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் இந்த ட்ரீம்ஸ் ஆஃப் மை forefathers என்ற அவரினுடைய சுய விவரத்தை வெளிக்கொணரும் ஒரு முக்கிய பதிப்பு உங்கள் கைகளில் வர இருக்கின்றது. அதில் அவரின் வாழ்க்கையில் முக்கியமான மைல்கல்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. பக்கம் ஒன்றுக்கு முன்னதாக இருக்கின்ற பக்கமில்லாத ஒரு பக்கத்தில் அந்த விளக்கங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவை யாவும் உங்களின் வாசனைக்காக நான் வெட்டிச் செல்கின்றேன். இன்று நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருப்பது திருவாளர் ஜோர்ஜ் அருளானந்தத்திற்கு உள்ளும் பல வகையான மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் 7 கதைகளாக எழுதி தொகுத்து இம்மனக்கண் முன் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த கதைகள் எல்லாம் அவருடைய முன்மாதிரி தலைமைகளாக அவர் கருதுகின்ற கோட்டோ என்று அழைக்கப்படும் தனது பூட்டனார் ரபியல் சட்டம்பியார் அவர்களின் பாதகமலங்களுக்கு சமர்ப்பணம் செய்து இந்த சிறுகதை நூலை அவர் எழுதி முன்வைத்திருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் இங்கு இருக்கின்ற 7 கதைகளும் சொல்ல வந்த செய்தியை மிகவும் இலகு வசன நடையில் எல்லோரும் இலகுவில் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சொல்லி இருக்கின்றார். இதை நீங்கள் அவற்றை வாசிக்கும் போது புரிந்து கொள்வீர்கள் என நினைக்கின்றேன். இந்த சிறுகதை நூல் இலக்குமை பிரசுராலயத்தின் வெளியீடாக அவருடன் பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக கல்வி பயின்ற திரு ராஜ மகேந்திரன் அவர்களின் அணுந்துரையுடனும் திரு SM வரதராஜன் அவர்களின் அறிமுக உரையுடனும் வெளிவந்திருக்கின்றது. நேரம் மிகவும் பொன்னானது என்ற வகையில் இந்த சிறுகதை தொகுதியில் இருக்கின்ற 7 கதைகளை வாசித்து பலர் இங்கே சிறப்பு உரையாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உயர்ந்தபட்ச நேரமாக 5 அல்லது 6 நிமிடங்களுக்குள் அவருடைய சிறிய கருத்துக்களை சொல்லி முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். எங்களுடைய இந்த மண்டபம் 2 மணித்தியாளர்கள் மட்டுமே பாவனைக்கு உட்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றது. எனவே இந்த நேர சிக்கனத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். இறுதியாக திருவாளர் ஜோர்ஜ் அருளானந்தம் அவர்களுக்கு எமது நாட்டிலேயே வழங்கப்பட்ட மிக முக்கியமான 2 விருதுகளை பற்றி நான் சொல்லி என்னுடைய வரவேற்புரையை முடிக்கின்றேன். 2012ஆம் ஆண்டிலே நியூசிலாந்து அரசாங்கத்தினுடைய குயின் சேவிஸ் மெடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயரிய விருதினை திருவாளர் ஜோர்ஜ் அருளானந்தம், அவரது பாரியார் உமா ஜோர்ஜ் அவர்களுக்கும் ஒருமித்த நிலையிலே கிடைத்திருந்தது. மிகப்பெரிய கௌரவம். அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டிலே நியூ இயர்ஸ் செலிப்ரேஷன் என்ற அடிப்படையிலே ஆபீசர் ஆஃப் த நியூசிலாந்து ஆர்டர் ஆஃப் மெரிட் என்ற சிறப்பு கௌரவம் ஒரு சிலருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையிலே திருவாளர் ஜோர்ஜ் அருளானந்தம் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது.
அந்த உயர்ந்த விருதை பெற்ற ஒருவர் இன்று தமிழிலும் தன்னால் கதைகளை படைக்க முடியும், இலக்கியம் உள்ள பல்வேறு ரசனைகளை கொண்ட ஒரு மனிதராக என் மனக்கண் முடிக்கின்றார். அந்த வகையிலே என்னுடைய வரவேற்புரையை தொடர் முடிவு